எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். சென்னை மாநகரத்தில் மழைநீர் வடிகால் பணி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. இடையிலையும் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதுதான் சென்னை மாநகர மக்களுடைய நீண்ட கோரிக்கை எப்பொழுதெல்லாம் கனமழை பொழிகின்றதோ அப்பொழுதெல்லாம் சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற சாலைகளில் தண்ணீர் தேங்கி மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த பாதிப்பில் இருந்து மீள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மா இருக்கின்ற பொழுது உலக வங்கி திட்டம், பன்னாட்டு நிதி, இப்படி பல நிதி ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த மழைநீர் வடிகால் பணி துவங்கப்பட்டது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 1240 கிலோமீட்டர் நீளமுள்ள மழைநீர் வடிகால் பணி நிறைவேற்றப்பட்டது. எஞ்சிய பணிகள் இந்த ஆட்சி பொறுப்பேற்று சுமார் 43 மாத காலமாக ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து புயல் பாதிக்கப்பட்ட பகுதியில் விவசாய நிலங்களை மூழ்கிருக்கு. குறிப்பா விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட பகுதியில் இப்ப விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குறது அந்த பகுதியில் இது வரைக்கும் அதிகாரிகள் யாரும் ஆய்வு கூட பண்ணலாம். நான் ஏற்கனவே வரும்போது அறிக்கை விட்டுட்டு தான் வந்தேன். உங்க தொலைக்காட்சியில நீங்க பார்க்கலாம். நீங்க தான் அந்த தொலைக்காட்சியில வெளிப்படுத்திருக்கிறீங்க. பத்திரிகையிலையும் நான் தெரிவிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற போது புயலினால் கனமழை ஏற்பட்டு அந்த நெற்பயிர்கள் எல்லாம் வெள்ளத்தில் முழுகின்ற பொழுது அதிமுக ஆட்சியில தகுந்த இழப்பீடு கொடுத்தோம். அது ஒரு ஆண்டுல 2 முறை இந்த மழையால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விளைநிலையில் இருக்கின்ற அந்த நெற்பயிர்கள் சேதமடைந்த பொழுது 2 முறையும் கணக்கிட்டு இழப்பீட்டு தொகை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த வெள்ளத்தால் நெற்பயிர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் கொடுத்தோம். SCRF மாநில பேரிடர் நிதினா அதுல சுமார் 13,500 ரூபாய் இருந்தது. அதற்கு மேல் 20,000 ரூபாய் நாங்க கொடுத்தோம். ஆனால் கடந்த ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா புயல் ஏற்பட்டது. அந்த புயல் மிக்ஜாம் புயல் ஏற்பட்டது. அந்த புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மத்திய அரசு NTRF தேசிய பேரிடர் நிவாரண நிதி 17,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அந்த பணத்தை கொடுக்காம இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கின்ற விதமாக இந்த மழை வெள்ளத்தால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 13,500 தான் கொடுத்தாங்க. மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிதியை விட குறைவாக சுமார் 3,500 குறைச்சு தான் கொடுத்திருக்கிறாங்க. இது மக்கள் விரோத ஆட்சி, விவசாய விரோத ஆட்சியாக தான் பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை இப்படி புயலால் வெள்ளத்தால் விவசாய நெற்பயிர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த சேதத்தை முழுமையாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் நிவாரண தொகை வழங்கப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கப்பட்ட பிறகு கடந்த 3 ஆண்டு காலமாக டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படாத காரணத்தினால கடந்த 2 ஆண்டு காலமாக விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, குறுவை சாகுபடி பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கல. இதுதான் இந்த ஆட்சியுடைய அவல நிலை. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக நிறைவடையவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் உடனே அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.